கொஞ்சம் தூங்கிட்டீங்களா? நல்லா கேட்டிங்களா? ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் இந்த பொக்கிஷங்களை எல்லாம் வைக்கணும்னு விரும்புகிறார். ஆகவே இந்த தருணங்களை நல்லா பயன்படுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம உற்சாகமாய் கற்றுத்தருகிற அந்த ஆவியானவரை நோக்கி, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அது இருதயத்தில் ஆழமாய் அமரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடுவோம். கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி எனக்கு போதிக்கிறீர், ஆவியானவரே ஆவியானவரே அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும். அதே போல் நீங்கள் மெசேஜ் கொடுக்குற வேலையில் ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க, அந்த செய்திகளெல்லாம் எழுதுங்க. அது எழுதும் பொழுது என்னென்னா உங்கள் இருதயத்தில் போய் அது உட்காரும். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எதுனா மறந்து போயிடும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எழுதுகிற வேலைகளிலே அது என்ன ஆகும் அப்படின்னா, அது மனசுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே நம்மளுடைய மூளையில் போய் ரிஜிஸ்டர் ஆகும். பிரைஸ் தி லார்ட். தூக்கமும் வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரிங்களா? அடுத்த செய்தியிலேருந்து என்ன பண்ணணும்? நோட்ஸ் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர், ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. பாடுவோமா? கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர், ஆவியானவரே தூய ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே. உற்சாகமாய் அசைந்து கொடுத்து பாடுவோம். தூய ஆவியானவரே என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றே. சொல்லுமா? என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றே, சத்திய ஆவியானவரே சாட்சியாய் வாழ செய்பவரே, சத்திய ஆவியானவரே சாட்சியாய் வாழ செய்பவரே, ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி தூய ஆவியானவரே. ஆமென். ஓ ஆவியானவரே தூய ஆவியானவரே கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர், ஆவியானவரே. உற்சாகமாய் தூய ஆவியானவரே, ஆவியானவரே தூய ஆவியானவரே போதிக்கின்றே சத்தியங்களை நினைவூட்டுகின்றே வசனங்களை. சொல்லுமா? போதிக்கின்றே சத்தியங்களை நினைவூட்டுகின்றே வசனங்களை, அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா, அனைத்தையும் சொல்லி தருகின்ற நீர்தானையா, ஆவியானவரே தூய ஆவியானவரே. பாடுவோமா? ஆவியானவரே
கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஓ ஆவியானவரே, உற்சாகமாய் ஓ தூய ஆவியானவரே, தேவனுக்கு உகந்த பலியாக அர்ப்பண வாழ்வு நான் வாழ. சொல்லுவோமா? தேவனுக்கு உகந்த பலியாக அர்ப்பண வாழ்வு நான் வாழ, மகிமை மேல் மகிமை தருகின்றே, மறுரூபமாக்கி மகிழ்கின்றே, மகிமை மேல் மகிமை தருகின்றே, ரூபமாக்கி மகிழ்கின்றே. ஆவியானவரே, எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஓ தூய எல்லோரும் எழுந்து நின்று, எல்லோரும் எழுந்து நின்று ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கின்றீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே. ஆண்டவர் பேதுருவின் இடத்துல கேட்டாரு, என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டார். அப்படி கேட்கிற வேளைகளிலேயே பேதுரு சொன்னார், முதல் தடவை சொன்னார், ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன், ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன். நான் மூன்றாவது தடவை ஆண்டவர் கேட்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும்பா, உமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட முற்றிலுமா தன்னை அர்ப்பணித்தார். இன்றைய வேளைகளிலுமே, இன்றைய நாட்களிலுமே உங்களுக்கு வசனங்கள் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ என் அன்பு செய், நீ மகிழ்ந்துரு, சமாதானமாயிரு, சந்தோஷமாயிருன்னு சொல்லி ஆண்டவருடைய கனிகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் நீங்கள் செய்யணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, அன்றைய நாளில் பேதுரு சொன்னது போல, உமக்கு எல்லாம் தெரியும்பா, என்ன நான் கொடுக்குறேன், என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், உங்கள் கரத்தில் கொடுத்துட்டேன்ப்பா, உமக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும், நீங்கள் எனக்கு என்ன என்னுடைய இருதயத்தில் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவற்றையெல்லாம் அந்த பாத்திரத்தில் வைத்து நிரப்புங்க ஆண்டவரே. இந்த பாத்திரம் வெளியே போகும் பொழுது நிரம்பி வழியணும்ப்பா, வெறும் பாத்திரமா போயிடக்கூடாது சுவாமி. பேதுரு அந்த நேசிக்கிறாயா என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முற்றிலுமா நிரம்பி நிரம்பி வெளியே போனார். அதன் பிறகு அவர் செய்த பிரசங்கம் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக மாற்றியது. இன்றைய நாள்லையும் இங்கே கொடுக்கிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய இருதயத்திற்குள்ள போய் அமரும் பொழுது, நீங்கள் வெளியே போகும் பொழுது நிரம்பி வழிந்து வெளியே சென்று நீங்கள் பார்க்கிற இடங்களிலே, நீங்கள் பேசுகிற இடங்களிலே அந்த பிரசன்னம், அந்த மகிமை கடந்து வரும். நீங்கள் முற்றிலும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. இந்த வேலைகளே கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் இந்த கேட்ட வார்த்தை நல்லவர். ஆண்டவர் நமக்கு எவ்வாறெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அழகான வார்த்தைகள், நீ எப்படி வாழணும், எப்படி கனி நிறைந்தவனாக இருக்கணும், இது ஒரு ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எங்கே நம்ம அதை நடைமுறையில் கொண்டு வரணும் அப்படின்னா, நம்மளுடைய வீடுகளில், நம்மளுடைய பகுதிகளில், நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களில், நம்ம வர்ற சர்ச்சில், இங்கெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த கனிகளை நம்ம பயன்படுத்த நம்ம ஆண்டவர்கிட்ட அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப். இந்த ப்ராக்டிக்கலாக இதை நம்ம கொண்டு வரணும். ஏதோ ஒரு கடமைக்காக இதை படிக்கணுமே, இதை செய்யணுமே அப்படி இல்லை. உங்களுடைய வாழ்வு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த கனிகள் இன்றியமையாதது. ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாமா?
உங்களை விட போகிறதா இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாட வச்சு உட்காந்து மெசேஜை கொடுக்க வச்சு உங்களை ஒரு வழி பண்ணி தான் வெளியில் அனுப்புகிறதா முடிவு பண்ணியிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாங்கள் விட்டாலும் ஆவியானவர் விட போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி குடிச்சுக்கோங்க, இங்கேயே குடிச்சுக்கணும். குடிக்கிறவங்க குடிச்சுக்கணும். எந்திரிச்சு போனீங்கன்னா அப்புறம் லேட் ஆகிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போது நமக்குள்ள ஆவியானவர் அநேக விதமான காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தார். புதிய புதிய காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தார். இப்போ நம்மளுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக மாறி இருக்கு? ஒரு புதிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? இது எனக்கு ஒரு புதிய லைஃப், நியூ லைஃப். நான் எங்கே இருந்தேன்? வெளியில் இருந்தேன். நான் இப்போ உள்ளே வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கீங்க? ஆண்டவரை நெருங்கி வந்திருக்கீங்க. பரிசுத்தமானவரை நம்ம சந்திக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு? நீங்கள் சொல்லுங்கள், எல்லோரும் சத்தமாக சொல்லுங்கள். இப்போ பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன தேவை? இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு தேவை. அந்த வார்த்தைகள் தான் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை தூய்மைப்படுத்தும். எப்படி ஒரு சாக்கடையிலேருந்து ஒரு மனிதன் வரானா, அவனுக்கு தண்ணியை ஊற்றி அவனை கழுவி சுத்திகரிப்பது போல் ஜீவ தண்ணீர் நம் மீது ஊற்றப்பட வேண்டும். அந்த ஜீவ தண்ணீர் என்னது? ஜீவ வசனம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணுது? நம்மை கழுவி 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 சுத்திகரித்து நம்ம எங்கே கொண்டு வராதுன்னா ஆண்டவருக்கு அருகாமையில், ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட வசனங்களை நம்ம கேட்க 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 என்ன ஆகும்? நம்மளோட இருதயம் புதிதாய் மாறுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ எந்த வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறோம்? ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நான் புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நான் அதை ஏற்றுக்கொண்டேன், நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். இந்த புதிய வாழ்வில் என் கூட இயேசுப்பா இருக்கிறாரு, என் கூட ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நான் காண போகிறேன். இந்த வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக வாழ போகிறேன். இன்னும் ஆண்டவர் பக்கத்தில் நான் கிட்டி சேர போகிறேன். நம்ம பாடுறோம்ல, இன்னும் கிட்டி சேரணும், ஆண்டவர் பக்கத்தில் இன்னும் நான் கிட்டி போகணும், இன்னும் அருகாமையில் போகணும். சும்மா போக முடியுமா? நான் வந்துடுறேன் ஆண்டவரை. இல்லை 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 இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மை கழுவி 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 தூய்மையாக்கி 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 அந்த பரம கானானை நோக்கி என்ன பண்ணுறாரு? அழைத்து செல்கிறார். இப்படி அழைத்து செல்லுகிற வேளைகளில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த புதிய வாழ்க்கையில், புதிய வாழ்வில் என்ன நடக்கும்? உங்களுக்குள்ளே யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிறார். இந்த புதிய வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு என்ன படிக்கிறோம்? எல்லாம் படித்ததெல்லாம் என்னது? ஆவியானவருடைய கனிகள், ஆவியானவரை குறித்து பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? அந்த ஆவியானவர் இந்த புதிய வாழ்க்கையில் நமக்குள்ள எப்படியெல்லாம் செயலாற்றுகிறார், எப்படியெல்லாம் செயலாற்றுவார். நம்ம இன்னும் அதிக ஒரு படியில் ஏறிட்டோம், இன்னொரு படி அடுத்து அடுத்து அடுத்து, அப்போ தானே நம்ம மேலே போக முடியும், ஆண்டவரை சந்திக்க முடியும். அதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நம்ம புதிய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து அந்த வாழ்க்கையிலேயே ஆவியானவர் வந்து என்ன பண்ணுறாரு? உங்களுக்குள்ளே செயலாற்ற ஆரம்பிக்கிறார். அவருடைய செயல்பாடுகள், இதெல்லாம் என்னுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் நான் உன் மூலமாக செய்ய போகிறேன், இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து உன்னை பரலோகத்தில் காணானில் உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிறேன். ஹல்லேலூயா. அது நமக்கு மாத்திரம் இல்லை. இப்போ எனக்கு மாத்திரம் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? நான் சென்னையிலே இருந்திருக்கணும். நான் ஏன் அங்கேருந்து டிக்கெட்டை போட்டு இங்கே வந்து நான் ஏன் உங்களுக்கு முன்னாடி நிற்கணும்? ஏன்னா நான் எனக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆவியானவர் விரும்பலை, நான் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு யார் விரும்புகிறா? ஆவியானவர் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இங்கே கற்றுக்கொண்ட பாடங்களை எடுத்துக்கொண்டு போய் அதை செயல் வடிவமாக்கி நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, மற்ற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு ஆவியானவர் இந்த புதிய வாழ்க்கையிலே செயல்பட போகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கையும் களவுமா பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ,
அல்லேலூயா. நம்ம யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய நம்ம படிப்போம். 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி படிங்க. Praise the Lord. பாருங்க, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த வசனம் எனக்கு இங்கே மெசேஜ் கொடுக்கும் பொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அந்த ஸ்திரீயானவள் கடைசி வரைக்கும் நின்று ஆண்டவருடைய வார்த்தை என்ன வரும், என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி சற்று நிமிடம் காத்து கொண்டே இருந்தார். ஒருவேளை அந்த நபர்களை போல இவளும் பாவம் செய்யலை, யாரும் கல் எரியலை அப்படின்னு உடனே போயிருக்கலாம். ஆனால் இயேசுவானவர் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி காத்திருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த ஸ்திரீ தான், இந்த பெண் தான் நம்ம 20வது வசனம், அதாவது 20வது அதிகாரம் யோவான் 20 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த இடங்களிலும் இதே மகதலேனா மரியாள் அங்கேயும் இருக்கிறாங்க. அப்போது இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த யூதர்கள் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாவம் நீ உங்களில் பாவம் யாருமே செய்யலைன்னா நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீ பாவம் செய்யாது. அந்த பெண் பாவம் செய்யலை. அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு தான் அந்த யோவான் 20வது அதிகாரம் வரைக்கும் நான் சொன்னது. 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் உடைய அந்த காரியங்கள் என்ன அப்படின்னா, ஆண்டவர் மரித்து அவர் 3 நாள் அந்த கல்லறையில் இருக்கும் பொழுது இந்த பெண் தான் அங்கே போகிறாங்க, அங்கே போய் பார்க்குறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே இவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். புதிய வாழ்வுக்கும் பழைய வாழ்வுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட், இதுக்கும் அதற்கும் உண்டான வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிப்பதற்காக ஆண்டவர் காண்பித்த இந்த வார்த்தை. இந்த ஸ்திரீ, இந்த பெண் அந்த இடத்துல இருக்கும் பொழுது பாவம் நிறைந்தவளாக இருக்கிறாள். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிமித்தமாக ஒரு மறுரூபமாகி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே பயணம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் பின்பாகவே அவர்களை கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இவ்விதமாக நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு உங்களையும் என்ன பண்ணுறாங்க, புதிய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இழுத்து கொண்டு வருகிறார். இப்பொழுது ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுறாரு,
நடத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய வாழ்விலே ஆவியானவருடைய செயல்பாடுகள் எவ்விதமாக இருக்கும்? ஆவியானவர் எவ்வாறெல்லாம் செயல்படுவார்? அந்த ஆவியானவர் யார் என்று நம்ம காலையில் நம்ம பார்த்தோம். அந்த ஆவியானவரை குறித்து இன்னும் கொஞ்சம் சற்று தியானம் செய்வோம். ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வாறெல்லாம் அவருடைய குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்றத நாம் அப்படியே நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் யார் என்று பார்க்கும் பொழுது இது கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய ஆவியானவர். இந்த கடவுளுடைய ஆவியானவர் எங்கே இருந்தார்? ஆதியில் எங்கே இருந்தார்? நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்த அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே இன்றைய நாளிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். புதிய காரியங்களை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டு காலங்கள்லாம் ஒரு சிலரை கொண்டு தான் அந்த ஆவியானவர் செயல்படுகிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். எலியாவை பார்க்கலாம், எலிசாவை பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம். இவர்கள் மத்தியில் தான் ஆவியானவர் செயல்பட்டு கொண்டார். எல்லாரிடத்துலையுமே ஆவியானவர் போகலை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்து அவர் உயிர்த்தெழுந்த பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் வரப்போகிறார். நான் போகலன்னா வரமாட்டார், அவர் வரப்போகிறார். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே செயலாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு சிலரிடத்தில் மாத்திரம்தான் அந்த ஆவியானவருடைய கிரியைகள் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே, நம்முடைய காலங்களிலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தார்களோ, அவர்கள் மத்தியிலே ஆவியானவர் கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, உங்கள் மத்தியிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். உங்கள் மூலமாய் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கும் ஆவியானவர் தயாராக இருக்கிறார். நாம் என்ன பண்ணணும்? நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஆவியானவரை, நீங்கள் என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்கு 1வது அதிகாரம் 10வது வசனம். மார்க் 1:10. அவர் கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் கரை ஏறின உடனே அங்கே என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் அங்கே இறங்கி வருகிறார். இதே போல தான் அந்த பெந்தகோஸ்தே நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உயிர் தெழுந்த பிறகு அதே சம்பவம் தான் பெந்தகோஸ்தே நாளிலும் ஆவியானவருடைய அந்த புறா அங்கே இறங்கி வருகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் அனைவரும் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியின் தூண்டுதலினால் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் மத்தியில் இறங்கின அதே ஆவியானவர் அவர் விண்ணகம் ஏறின பிறகு எல்லோர் மத்தியிலும் அங்கே பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கி வருகிறார். அந்த ஆவியானவர் தான் நம் மத்தியிலும் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 14-16. யோவான் நற்செய்தி 14-16. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். யோவான் 14-16. 14-16. உங்களோடு மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர். யோவான் 14-17 படிங்க பார்ப்போம். யோவான் 14-17. அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார்
உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனெனில் அறிவதும் இல்லை. பாருங்க, உலகத்துக்கு அவரை தெரியாது, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தூய ஆவியானவரை பற்றி தெரியும். எப்படி தெரியும்? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு அநேக செய்தியை கொடுத்து, ஆண்டவர் நான் இருக்கிறேன் அப்படின்றத, ஆவியானவர் இருக்கிறார் என்பதை உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனம் படிங்களேன். யோவான் 15:26. வருவார், அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம படித்த வசனங்கள் எல்லாம் எழுதியிருக்கீங்களா? இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் அப்படின்னா, அவர் பிதாவால் அனுப்பப்பட்ட வேறொரு தேற்றரவாளர். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா? ஒரு தேற்றரவாளர், பிதாவால் அனுப்பப்பட்ட ஒரு தேற்றரவாளர். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எங்கே இருக்கிறார்னா, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, உலகத்தாராலும் உலக மூளையால் ஆராய்ந்து முடியாத ஒரு அதிசயமான ஒரு ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களால் அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அதிசயமானவர். நான்காவதாக நம்ம பார்க்கும் பொழுது, நமக்குள் அவர் தங்கியிருந்து அவர் நம்மால் அவரை அறியக்கூடிய அளவுக்கு நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக நமக்கு என்ன பண்ணுறாரு? நமக்கு போதித்து இயேசுவின் வார்த்தைகளை நினைவூட்டுகிறவராக இருக்கிறார். நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை யார் நினைவூட்டுறாரு? ஆவியானவர் நினைவூட்டுகிறார். இப்போ நம்ம இங்கே பேசும் பொழுது நம்மளிடத்துல வார்த்தைகள் வருகிறது. எப்படி வருகிறது? ஆவியானவர் நினைப்பூட்டி இந்த சம்பவங்களை எல்லாம் காட்டி கொடுத்து, இது யார் காட்டி கொடுக்கிறாரு? ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், போதித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட போதனையாளர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு நல்ல ஆவியானவராயிருக்கிறார். ஏழாவதாக நம்ம பார்க்கும் பொழுது, அவர் எதற்குள்ளாக நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறவராயிருக்கிறார், உண்மைக்குள்ளே நடத்துகிறவராயிருக்கிறார், பரிசுத்தத்திற்குள்ளே நடத்துகிறவராயிருக்கிறார். நமக்கு அழகானவைகளை எல்லாம் சுட்டி காட்டி, இந்த பகுதிக்குள்ளே போ, இந்த பாதைக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி உண்மைக்குள்ளே நடத்துகிற ஒரு நல்ல ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது, வரப்போகிற காரியங்களை நம்ம படித்தோம் இல்லையா? வரப்போகிற காரியங்களை முன்னேறி